இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னியேரி பெரியகாகவனம் ஆத்தங்கரை தெருவை சேர்ந்த தம்பதி ரூபேஸ் மோகனா. ரூபேஸ் ரயில்வே துறையில் வேலை செய்து வருகிறார். மோகனா ரயில்வே துறையில் கொருக்குப்பேட்டை யார்டில் ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார். இவர்களுக்கு 3 குழந்தைகள். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் கணவர் குழந்தைகளுடன் சேர்ந்து வாழாமல் தனியாக வசித்து வந்துள்ளார் மோகனா. திட்டக்குடியை சேர்ந்த வீராசாமி என்பவர் திருத்தணியில் தங்கியிருந்து சென்னை ரயில்வே கேன்டீனில் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்து வருகிறார். மோகனா அதிகாலையிலேயே டியூட்டிக்கு வந்து விடுவதால் கேன்டீனில் சாப்பிட வருவது வழக்கம். அப்போதுதான் மோகனாவுடன் வீராசாமிக்கு பழக்கம் ஏற்பட்டு அது கள்ளக்காதல் வரை வளர்ந்துவிட்டது. மோகனாவுக்கு வயது 35, வீராசாமிக்கு வயது 32. இப்படிப்பட்ட நிலைமையில் 2 பேரும் பெரியமேடு விவி கோயில் தெருவில் உள்ள லாட்ஜில் ரூம் எடுத்து சில தினங்களுக்கு முன்பு தங்கியுள்ளனர். ஆனால் அன்று மாலை வீராசாமி மட்டும் வெளியே கிளம்பி சென்று விட்டார். அவர் கிளம்பி சென்றபோது பதட்டமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் மோகனா மட்டும் வெளியே வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த லாட்ஜ் மேனேஜர் ரூம் கதவை தட்டி பார்த்திருக்கிறார். திறக்கவே இல்லை. அதனால் மாற்று சாவியை வைத்து திறந்து கொண்டு உள்ளே போனால் மோகனா நிர்வாண கோலத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட தூக்கில் தொங்கவிடப்பட்டு சடலமாக கிடந்துள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மேனேஜர் உடனடியாக பெரியமேடு போலீசாருக்கு தகவல் கொடுக்கவும் அவர்கள் விரைந்து வந்து உடலை கைப்பற்றி விசாரணையை ஆரம்பித்தனர். அப்போது தேவேந்திரன் என்கிற போலி அடையாள அட்டையை வீராசாமி கொடுத்துள்ளது தெரியவந்துள்ளது. அதனால் தப்பி சென்ற வீராசாமியையும் தேட ஆரம்பித்தனர். அதே சமயத்தில்தான் மோகனாவின் ஹேண்ட்பேக்கில் செல்போன் அடித்து கொண்டே இருந்ததால் போலீசார் அதை எடுத்து பேசியிருக்கிறார்கள். அது ஒரு ஆண் குரலாக இருக்கவும் யார் என்று விசாரித்து பார்த்திருக்கிறார்கள். அதில் கணவர் ரூபேஸ் என்பது தெரிய வந்தது. மனைவியை பிரிந்து வாழ்ந்தாலும் ரூபேஸ் அடிக்கடி மோகனாவிடம் போனில் பேசிக்கொண்டுதான் இருந்திருக்கிறார். இவருடைய தகவலை வைத்துதான் கொலையாளியை போலீசாரால் எளிதாக கண்டுபிடிக்க முடிந்தது. கொலை செய்த வீராசாமி வெளிமாநிலத்துக்கு தப்பி செல்ல முயன்றபோது அவரை போலீசார் அதிரடியாக கைது செய்ததுடன் அவரிடம் இருந்த மோகனாவின் பணம் நகைகளும் பறிமுதல் செய்தனர். இதனை அடுத்து நடந்த விசாரணையில் கள்ள உறவு தொடர்பாக இருவருக்கும் தகராறு ஏற்பட்டதாகவும் அப்போது நடந்த சண்டையில் கழுத்தை நெரித்தும் மர்ம உறுப்பில் அடித்தும் கொலை செய்து தூக்கில் தொங்கவிட்டதாகவும் வீராசாமி போலீசாரிடம் தெரிவித்தார். பெண்ணை கொலை செய்து நிர்வாணமாக தூக்கில் தொங்கவிடப்பட்ட சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை அப்போது ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.